ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अत्र सर्गो विसर्गः स्थानं पोषणं ऊतयः मन्वन्तरः ईशानुकथा निरोधः मुक्तिः ஆශ්ரயம். இந்த 10 லட்சணங்கள் பாகவதத்துக்கு சொல்லப்படும். புராணங்கள் என்று சொன்னாலே இந்த 10 லட்சணங்கள் இருக்க வேண்டும். அதில் 3வது ஸ்கந்தத்திலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம். 6 ஸ்கந்தங்கள் நம்மால் பார்க்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக நம்மை இவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே முதல்ல இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தும் போதே எதற்காக இந்த புஸ்தகத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு முதல் செய்யுள்ளையே சொல்லிட்டாங்க. சத்தியம் பரம் தீமகி, உண்மை, மேலான உண்மை நாராயணன் ஒருவனே, அதை நான் தியானிக்கிறேன். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய இலக்கு. சத்தியம் பரம் தீமகி. ஜீவன் தன்னுடைய ஜீவ யாத்திரையிலே மேலான இலக்கை, மாறாத இலக்கை தன்னுடன் வைத்துக் கொள்ளுதல். மற்ற இலக்கு எல்லாம்
மற்ற இலக்கு எல்லாம் இலக்கு அல்ல, அவைகள் எல்லாம் சாதனங்கள். நாம போட்டு புரிதல் இல்லாத காரணத்தினாலே, தெளிவான அறிவு இல்லாத காரணத்தினாலே குழம்பி போயிருக்கிறது. இலக்கு என்றால் சாத்தியம், அடைய வேண்டியவை. அடைய வேண்டிய இலக்கு என்பது ஒன்றை அடைந்ததற்கு பிறகு அது எனக்கு வேறு ஒன்றை கொண்டு வந்து கொடுன்னு கேட்கக்கூடாது. அதுதான் இலக்கு. அப்படி ஒன்றை அடைந்து அது எனக்கு வேறு ஒன்றை கொண்டு வா என்று சொன்னால், என்னிடத்திலே கொண்டு வா என்றால் அப்ப அது எனக்கு இலக்கு அல்ல. பின் அது என்னது? அது சாதனங்கள். சாதனங்கள் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே மாற வேண்டும். குழந்தை பருவத்திலே நமக்கு சில சாதனங்கள் தேவைப்படும். நடக்க முடியாத போது நமக்கு சில சாதனங்கள் தேவைப்பட்டது. நடக்க ஆரம்பித்ததற்கு பிறகு சில சாதனங்கள் தேவைப்பட்டது. இப்படி வாழ்க்கை முழுக்க நாம் பார்த்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நிறைய சாதனங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. அந்தந்த சாதனங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு தேவைப்படுவது இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அது நம்மிடம் இருந்தாலும் நமக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுப்பதில்லை, நம்மை விட்டு போனாலும் நாம் துயரப்படுவது. சாத்தியம் அப்படியாங்க. நாம் சாத்தியம் ஒரு முறை அடைந்து விட்டால் அதன் பிறகு அது எந்த இலக்கையும் நமக்கு காட்டாது. அதனுடைய பிரயாணம் முடிவு பெறுகிறது, ஜீவ யாத்ரா நிறைவு பெறும். இப்ப அதனாலதான் சாத்தியம் சாதனை. இப்ப நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சாத்தியம் சாத்தியம் இதெல்லாம் அடையணும் சொல்றோம். அதெல்லாம் அடைந்ததற்கு பிறகு அது சாதனமா மாறிவிடுகிறது, ஒரு பொருளாக ஒரு கருவியாக மாறி. அவருடைய பிரயாணம் இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். இங்கே பாகவத மகாபுராணம் அதான் கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்கள். ஸ்தானம் போஷணம் ஊதயா மன்வந்தரா ஈசானு ததா நிரோதா முக்தி ஆஸ்ரய. ஆஸ்ரயம்தான் இந்த ஜீவன் போய் புகலிடம் அடைய வேண்டிய ஒரு, இது ரொம்ப ஆழமா மனசுல இருக்கு. பாகவதம் படிக்கிறேன் அப்படின்னா பாகவதம் படிக்கக்கூடிய நோக்கம், அல்லது சாஸ்திரம் படிக்கிறேன் என்றால் சாஸ்திரம் படிப்பதனுடைய நோக்கம், சாஸ்திரத்தை கற்பதனுடைய நோக்கம், நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன, எதை நோக்கி நான் பிரயாணம் செய்தேன். இங்கே சத்தியம் பரம் தீமகி, இதுதான் நம்முடைய இலக்கு. சரி, இந்த இலக்குக்கு சாதனம் என்ன? மூன்று சாதனங்கள் தான். ஒன்று வைராக்கியம், ஒன்று ஞானம், ஒன்று பக்தி.
இந்த மூன்றே மூன்று சாதனங்கள் தான், வேற சாதனங்கள் கிடையாது. உபனிஷதும் அதே தான் சொல்லுது. ஸ்ரத்தா பக்தி ஞான யோகா தவகி. இங்க வந்து வைராக்கியம், பக்தி, ஞானம், இந்த மூன்று தான் சாதனம். நிறைய வரும் பாகவதத்துல பாத்தீங்கன்னா, அந்த அந்த சாதனம், இந்த சாதனம், அந்த ஸ்தோத்திரங்கள், இந்த ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் உள்ள வந்து நம்மளை போட்டு குழப்பற மாதிரி இருக்கு. நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மூன்றே மூன்று: வைராக்கியம், பக்தி, ஞானம். நமக்கு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு கூட அது சப்தம் ஒரு காடு நம்மளை மயக்க ஆரம்பிச்சு. எங்க போயிட்டு இருக்கோன்னு தெரியலேன்னு. ஒன்று கேட்டு முடிச்சு அடுத்தது போகும்போது இது ரொம்ப பிரமாதமா இருக்கேன்ட்டு அவன் முதல்ல உள்ளதை மறந்துடும். கடைசியில எங்க ஆரம்பிச்சோமோ அந்த யாத்திரையே நமக்கு ஞாபகம் இருக்க. இங்கே இலக்கு சத்தியம் பரம் தீர்த்தி, அதுதான் அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். நடுவுல பலவிதமான சம்பவங்கள் பேசப்படுகிறது. அதை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு நம்மை இப்போ தயார் செய்யக்கூடிய இடம் அமெரிக்கா. இப்போ சாத்தியம், அடைய வேண்டிய இலக்கு சத்தியம் பரம் தீமை, சாதனம் வைராக்கியம், பக்தி, ஞானம். இப்ப நம்ம முழுக்க முழுக்க தயார் செய்யக்கூடிய களமாக முதல் சாதனமா எடுத்துட்டு இருக்கார் வைராக்கியம் என்பதை. பக்திக்குள்ளேயே வரல என்பதுதான் ஞானத்துக்குள்ள வரப்போறார். 11வது ஸ்கந்தமும் 12வது ஸ்கந்தம் தான் ஞானத்துக்காக உண்டான ஸ்கந்தங்கள். அப்ப இப்ப இருக்கக்கூடிய சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், இன்றிலிருந்து நாம் பார்க்க போகின்ற 5வது தலைப்பு சர்க்கே, விசர்க்கே, ஸ்தானம், போஷணம். 5வது பார்க்கிறது ஊதயா. ஊதயா, ஊதிகி அல்லது ஊதயா, இது 5வது தலைப்பு. அப்ப இந்த இந்த சர்க்கங்களுடைய அல்லது இந்த ஸ்கந்தங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஜீவனை முழுக்க முழுக்க தயார் செய்யக்கூடிய ஸ்கந்தங்கள், வேற ஒன்றும் இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் அல்லவா, பார்த்து விட்டு வருகிறோம் அல்லவா. அதுல என்ன நமக்கு கிடைச்சது? கடைசியில சாரமா நமக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு பார்த்தா வைராக்கியம். நம்மளை வந்து முழுக்க முழுக்க வைராகியாக மாற்ற. அதுக்குதான் சித்திரகேதுவனுடைய சம்பவம், அஜாமிலோபாக்கியானம், கபிலருடைய உபதேசங்கள், நிறைய சம்பவங்களை பார்த்துட்டே வரும் இல்லையா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஜீவன் ராகத்திலிருந்து விராகத்துக்கு வரும். ஏன் நாங்க ராகத்தோடைய வாழ்ந்து போனது என்ன உங்களுக்கு அறிந்து? ராகம் இருக்கிற வரை பக்தி வராது. ராகம் இருக்கிற வரைக்கும் பக்தி வராதுன்னா அப்ப என்னதான் வரும்? ராகம் இருக்கிற வரைக்கும் பயம் தான் வரும், கோபம் தான் வரும், வெறுப்பு தான் வரும். பகவான் ரொம்ப அழகா சொல்லிட்டார், ராக பய குரோதாஹா. ராகத்திலிருந்து தான் இதெல்லாம் உற்பத்தி ஆகும். கோபம், பயம், கவலை, துன்பங்கள், பொறாமை, இதெல்லாத்துக்கும் ரூட் காஸ் யாருன்னா ராகா. இதோட நான் பக்தி பண்றேன் அப்படின்னா அந்த பக்தி மலின பக்தியா தான் இருக்குமே தவிர சுத்த பக்தியாக இருக்கா.
அந்த பக்தியில நமக்கு ஈஸ்வர சம்பந்தம் கிடைக்குமா? கிடைக்காது. ஈஸ்வரனை தொழுதனுடைய அந்த பூர்ண அமைதி ஆனந்தம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா எனக்கு உள்ள ராகம் இருக்கு. இந்த ராகம் என்னை விட்டு போகும். எப்படி போகும்? ராகமே போனா போயிருமா? பக்தியே வான்னா வந்துருமாடனா வராது. பின் என்னதான் வழி? வைராக்கியம் என்பது நமக்கு வர வேண்டுமானால், விராகம் என்பது நமக்கு வர வேண்டுமானால், நான் ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு போவதற்கு எனக்கு நிறைய களங்கள் அமைத்து கொடுக்கப்படுகிறது. அந்த களம்தான் பிறப்பு. அதிலிருந்து வரக்கூடிய ஆசிரம தர்மங்கள், ஜாதி தர்மங்கள், குல தர்மங்கள், ஸ்வதர்மம், பரதர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜாவோட தர்மம், பிரஜைகளுடைய தர்மம், நிறைய நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கோம். இதெல்லாம் எதற்கு இந்த களங்கள் எல்லாம் எதற்கு அமைத்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இதுல போய் மறுபடியும் மாட்டிக்கொள்வதற்காக இல்ல, இதுல போய் நான் என்னை அபிமானித்துக் கொள்வதற்காக அல்ல, இதில் போய் நான் மறுபடியும் சிக்குண்டு கிடப்பதற்காக அல்ல, இந்த களங்கள் கொடுப்பதனுடைய நோக்கமே என்னை தயார்படுத்துவதற்காக. முக்கியம் அதுதான். கடைகள்ல போய் நாம துணிகள் வாங்கிக்கிறோம். நமக்கு ஏத்த மாதிரியான, நம்முடைய அங்கத்துக்கு ஏத்த மாதிரியான துணிகளை வாங்கி, நமக்கு ஏத்த மாதிரியான வர்ணத்திலே, நமக்கு ஏத்த மாதிரியான வடிவத்திலே உண்டான துணியை வாங்கும். அதை கொண்டு போய் ஒரு தையல்காரர்கிட்ட கொடுக்குறார். அது நம்முடைய உடம்பை எல்லாம் அளவு எடுத்து கைகள், இடுப்பு பகுதி, நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி எல்லாத்தையும் அளவு, கழுத்து பகுதி எல்லாத்தையும் அளவு எடுத்து இந்த துணி அதுக்கு சரியா இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம சொன்ன வண்ணம், நம்ம கேட்ட வடிவத்துக்கு ஏற்ப இவையெல்லாம் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். துணியினுடைய அளவும் சரியாக இருக்கு. சரி, நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாருங்கள், உங்களுடைய துணி நீங்கள் கேட்ட வடிவத்திலே இருக்கும். இப்போ இந்த மனிதர் என்ன பண்ணுகிறார்? அந்த துணியை முழுமையாக வெட்டி கூறு போடுறார். அழகாக தயார்படுத்தப்பட்ட ஒரு துணியை வெட்டி கூறு போடுறது. 10 துண்டா வெட்டிக்கிறார். வெட்டிய அந்த துணிகளை விதவிதமான வடிவங்களாக வெட்டி அந்த துணிகளை பிறகு என்ன செய்யறாருன்னா, இந்த தையல் மிஷின்ல கொடுத்து இந்த துணிகளை ஒன்னொன்னா எந்த வடிவம் நமக்கு தேவையோ அந்த வடிவத்துல இந்த துணிகளை உள்ள கொடுக்குறாரு. எதுக்குள்ள கொடுக்குறாரான்னா, அழகான தன்மை பாருங்க. இவனுடைய கால் கீழே இருந்து இயக்குகிறது, பெடல் அடிக்கிறது. அந்த உந்து சக்தியினாலே வீல் சுற்றுகிறது. மேல இருக்கக்கூடிய அந்த
ஊசியானது நூலுடன் சேர்ந்து மேலும் கீழும் போய்விட்டு வந்து இவன் உள்ளே கொடுக்கக்கூடிய துணியை எந்த தன்மையிலே சேர்க்கப்பட வேண்டுமோ அந்த தன்மையிலே அழகாக சேர்த்து இணைத்து நல்ல வடிவத்தை கொடுக்கும். இப்ப இந்த ஊசிக்கும் நூலுக்கும் இடையிலே இந்த துணியை கொடுப்பதனுடைய நோக்கம் வெட்டப்பட்ட துணிகள் ஒன்று சேர வேண்டும். அதே போல சம்சார சாகரத்திலே நமக்கு விதவிதமான பாத்திரங்கள் கொடுக்கும். விதவிதமான வெட்டப்பட்ட பாத்திரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மதமே இல்லாத வடிவத்தோட, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத குணத்தோட, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத காலத்திலே, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத செயல்பாடுகளோடு வெட்டப்பட்டு பிரிந்து கிடைக்கிறது. யார் வெட்டினா? சிருஷ்டிகர்த்தா. எதற்காக வெட்டினார்? நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப வெட்டியிருக்கார். நான் இந்த வடிவத்துல வேணும்னு கேட்டேன், அதனால வெட்டியிருக்கார். எதற்காக வெட்டப்பட்டிருக்கு? சேர்ப்பதற்காக. எதற்காக சேர்க்கணும்? ஒரு வடிவம் கிடைப்பதற்கு. வடிவம் எதற்காக கொடுக்கப்படணும்? ஒரு ஜீவனுடைய உடம்பை மறைப்பதற்கு. அதே போல இங்கே விதவிதமான பாத்திரங்கள் விதவிதமான காலத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு விதவிதமான செயல்பாடுகளின் மூலமாக ஒன்றுக்கொன்று கோர்க்கப்பட்டு இது இணைக்கப்படுகிறது. ஜீவனை ஒன்றோடு ஒன்று இணைத்து, ஜீவனை கர்மத்தோட இணைத்து, பக்தியோட இணைத்து, ஞானத்தோட இணைத்து, உபாசனையோட இணைத்து, யஜ்ஞம் தானம் தவத்தோட இணைத்து, இது எல்லாத்தோடும் இணைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ஜீவன் முழுமையான தன்மையை வெட்டப்பட்ட துண்டு துண்டாக கிடக்கக்கூடிய ஜீவன் முழுமையாக ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை, பரமாத்மாவுடைய வடிவத்தை பெற வேண்டும் என்பது. எனக்கு அழகான சட்டை கிடைத்து விட்டதே, இணைக்கப்பட்ட சட்டை கிடைத்து விட்டதே, துண்டு துண்டாக இருக்கக்கூடிய பொருளோடு நான் எப்படி இணைந்து வாழ்வது என்று வெறுப்பை காட்டுவதற்காகவோ விருப்பத்திலே போய் மாட்டிக்கொள்வதற்காகவோ பந்தப்படுவதற்காக அல்ல. அதனால நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகான துண்டாக வெட்டப்பட்ட துணிகளை ஊசியுடனும் நூலுடனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கொண்டு போய் இந்த சட்டையை ஒன்றுபடுத்துவதற்காக வைக்கிறான். நூலை போன்று இருக்கக்கூடிய சாஸ்திரம் அறிவு என்று சொல்லக்கூடிய ஊசி தைக்கக்கூடிய தையல்காரனாக இருக்கக்கூடிய குரு மூன்று பேருடனும்
இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய சட்டையை, பிரிந்து கிடக்கக்கூடிய சட்டையை, மனதை கொண்டு போய் வைத்தானேயானால் அவன் தைக்கப்படுகின்றான். சாஸ்திரத்தினாலே தைக்கப்படுகின்றான். அதைத்தான் பாகவதம் செய்கிறார். அதிலும் இந்த ஸ்கந்தம் இருக்கு பாருங்க. இந்த உதாரணம் ரொம்ப அழகான உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஊதயகா என்று சொல்லக்கூடிய 5வது தலைப்பு, சர்க்கே விசர்க்கே ஸ்தானம் போஷணம் ஊதயகா. ஊதயகா என்றால் கர்மங்கள் தோன்றுவதற்கு, கர்மங்கள் என்பது கண் முன்னாடி தெரிகிறது. கர்மங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாசனைக்கு பெயர் ஊதயகா என்று பெயர். அவ்யக்த ரூபமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எண்ண பதிவுகள். இப்ப இந்த எண்ண பதிவுகள் தான் ஒரு ஜீவனை திரும்ப திரும்ப கர்மத்திடத்திலே கொண்டு தள்ளுகிறது, கர்ம பந்தத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது. ஏன் நான் தொடர்ந்து கர்மத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், என்னால் ஏன் கர்மத்திலிருந்து விடுபட முடியவில்லை அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய வாசனை, எண்ண பதிவுகள். என்ன உதாரணம் கொடுக்கிறேனே பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்க. வீட்டுல போய் ஒரு 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 விதமான வேலையும் நான் செய்ய வேண்டிய அவசியம், என்னுடைய எண்ணத்துல ஒரு வேலையும் வரல. இந்த உலகத்துல எனக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே உதயமாகி, இந்த கர்மத்தை பண்ணணும், அந்த கர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னை திரும்ப 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 கர்மத்திலேயே கொண்டு தள்ளுவதாக இருந்தால், அப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊதயகா என்பது அதிகமாக இருக்கிறது. கர்ம வாசனைகள் அல்லது எண்ண பதிவுகள் விருப்பு வெறுப்பினாலே, போன ஸ்கந்தத்துல விருப்பு வெறுப்பு பத்தி பார்த்தோம், அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஊதயகா, எண்ண பதிவுகள். நிறைய எண்ண அனுபவித்து அனுபவித்து கர்மத்தின் விருப்பு வெறுப்போடக்கூடிய கர்மத்தின் மூலமாக கர்மத்தினுடைய பலனை அனுபவித்து, இப்ப அது என்ன ஆகிவிட்டது, மனதுல ஊதயகா எண்ண பதிவுகளாக, சம்ஸ்காரங்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்மை தொடர்ந்து செயல்ல கொண்டு போய் தள்ளி கொண்டு, உறங்கப் போகின்ற நான் உறங்கப் போவதற்கு முன்பாக என்னுடைய அன்றைக்கு உண்டான நான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் முடித்து விட்டேன், இறைவா உனக்கு பரிபூர்ணமாக நன்றியை தெரியப்படுத்துகின்றேன், இன்றைய நாளை எனக்கு நல்லபடியாக நீ முடித்து கொடுத்தாய், உனக்கு ரொம்ப நன்றி, உன்னை நான் நினைத்துக் கொண்டே உன்னுடன் மனதை வைத்துக் கொண்டே உனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே உறங்குகிறேன் அப்பா, இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறேன், நன்றி அப்பான்னு சொல்லிட்டு தூங்குவது. மனம் மறுபடியும் வாசனையின் காரணத்தினாலே உதிக்கும் போது, அதுல பிரம்ம வாசனை வந்ததுன்னா
இப்ப நான் இந்த விருப்பு வெறுப்பு வாசனையிலிருந்து விடுபட்டிருக்கிறேன் அர்த்தம். இல்ல, என்னை உந்தி தள்ளுவதே அந்த விருப்பு வெறுப்பு ஓடக்கூடிய வாசனைகள் தான் உந்தி தள்ளியது. காலங்கள் எழுந்திருக்கும் போதே பதற்றத்தோடையே, பயத்தோடையே, கோபத்தோடையே, சோர்வுடனேயே இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதே, இவ்வளவு கருமங்களின் முன்னாடி காத்து கொண்டிருக்கிறதே, இதெல்லாம் நான் தானே செய்ய வேண்டியிருக்கிறேன். இந்த ஒரு அங்கலாய்ப்புடனேயே என்னுடைய மனம் எழுந்தால் வலிமையாக என்னிடத்திலே இந்த சம்ஸ்காரங்கள் ஆழமாக பொதிந்து அதுதான் என்னை உந்தி தள்ளுகிறது. இந்த எண்ண அலைகள் மனதுல எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் அது என்னை கர்மத்துல கொண்டு தள்ளிக்கொண்டேதான். எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் தெரியாது, எத்தனை ஆயுள் காலம் தெரியாது, 80 வருடமா 90 தொடர்ந்து என்னை கொண்டு போய் திரும்ப 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 கர்மத்தில். இதுல ஒன்றும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், சிறுமையும் பட வேண்டும். இவளெல்லாம் கர்மம் செய்யாமல் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது கோபப்படுவதோ, அல்லது நாம் இவ்வளவு கர்மத்தை பண்றோமே நமக்கு ஒரு ரிவார்டும் இல்லையே என்று நம்மை பார்த்து சுகப்பட்டுக் கொள்வதோ, தாழ் உணர்ச்சியை காட்டுவதோ, கழுதை பொதி சுமந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இதுல எந்த பொதி நல்ல பொதி? தொடர்ந்து நான் இதிலேயே தள்ளப்படுகிறேன், கர்மங்களிலேயே நான் தள்ளப்படுகிறேன். எந்த கர்மமா இருந்தால் உலகத்துல நாம இதெல்லாம் சிரேஷ்டமான கர்மங்கள், இதெல்லாம் நிகிருஷ்டமான கர்மங்கள், தாழ்ந்த கர்மங்கள் அப்படின்னு நாம எதையாவது பிரிச்சோம்னா எல்லாம் பொதிதான், எல்லாம் அழுக்கு மூட்டை தான். இதுல எந்த அழுக்கு நல்ல அழுக்கு, எந்த அழுக்கு தாழ்வான அழுக்கு? எல்லா கர்மங்களும் உயர்வானவையும் அல்ல, தாழ்வானவையும். பின்ன இந்த கர்மங்களுக்கு எல்லாம் யார் பின்னாடி இருந்து என்னை இயக்கிறா? பூதயா. அப்ப இந்த வாசனைகளிலிருந்து, இந்த கர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்ம வாசனா, இது எதனால வந்தது? விருப்பு வெறுப்பினாலே கர்மத்தை செய்து அதனுடைய பலனை அனுபவித்து அந்த அனுபவத்தினாலே பெற்ற அந்த எண்ண பதிவுகளானது மனதிலே பூதயா சம்ஸ்காரங்களாக சேர்கிறது. ரமண மகர்ஷி ரொம்ப அழகா அதை சொல்றார். வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பர விடு தரலிலை உந்தி பர. அது வீடு பேற்றை தராதான். எது? வினையின் விளைவு. வினைனா செயல், செயலினுடைய விளைவு பலன். வினையின் விளைவு செயலினுடைய பலன். ஒரு செயல் பண்றோம், அந்த செயலிலிருந்து நமக்கு விளைவுகள் வருகிறது. அது என்ன ஆகிறது? அனுபவிக்கிறோம். விழிவுற்று நம்மிடத்திலே அனுபவத்தை கொடுத்து அதை நாம் ருசிக்கிறோம். இன்பமோ துன்பத்தையோ ருசிக்கிறோம். அவ்வாறு சுவைத்ததற்கு பிறகு விழிவுற்று நம்மிடத்திலே அது அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தினுடைய செயல், அனுபவித்த செயல் முடிந்து விடுகிறது. ஆனால் அதை என்ன பண்ணிவிட்டு போய்விடுகிறதாம்? வித்தாய், விழிவுற்று வித்தாய். ஒரு வித்தை விதைத்து விட்டு ஒரு வாசனையை மனதிலே விட்டு விட்டு போய் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம். அது என்ன பண்ணுகிறதாம்? அந்த வித்து என்ன பண்ணுகிறதாம்?
வினை கடல் வீழ்த்திடும். என்னை கொண்டு போய் மீண்டும் வினைங்கிற கடல்ல கொண்டு போய் என்னை வீழ்த்துகிறது. செயல்கிற கடல்ங்கிற வார்த்தையை போட்ட ஓய போவதே இல்லை. வினை ஓய போவதே இல்லை. நானாக வினையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அதற்குண்டான முயற்சியை நான் எடுக்காதவரை வினைகள் என்னை விட்டு ஒரு காலத்தில் நாம பிதற்றிக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு இதை முடித்து விட்டால் இந்த வினை முடியும், இவர்களுக்கு இதை முடித்து விட்டால் இந்த வினை முடியும், எல்லோருக்கும் எல்லா வினையும் முடித்து விட்டால் நான் அதன் பிறகு சுதந்திரம் ஆகிவிடுவேன், அதன் பிறகு நான் எனக்கு உண்டான வாழ்க்கையை துவங்குவேன். பைத்திய மாதிரி போய்கிறேன். ஒரு காலத்திலும் வினை என்னை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்காது. ஒரு காலத்திலும் வினைகள் எனக்கு நன்மையை கொடுக்காது. ஒரு காலத்திலும் வினைகள் என்னை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்காது. ஒரு காலத்திலும் என்னை கர்மங்கள் பக்தியையோ வைராக்கியத்தையோ கொண்டு வந்து கொடுக்காது. ஒரு காலத்திலும் கர்மம் எனக்கு உயர்வான சந்தோஷத்தையும் கொடுக்காது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியமே இல்லை. நீங்க எல்லாம் அதுல நிறைய அனுபவத்தை பார்த்தவர்கள். நான் இதுல உங்களுக்கு எந்த உதாரணத்தையும் கொடுக்கணும் அவசியமே இல்லை. எப்படி விதவிதமான மோகங்கள் உலகமானது நமக்கு கொடுக்கிறது. அதுல ஒரு பெரிய மோகம் இந்த கர்ம மோகம். சித்திரகேது புத்திர மோகம். இங்கே வாசனா மோகம். அது என்ன பண்ணுகிறது? வினையிலே கொண்டு போய் என்னை தள்ளி வினையிடத்திலே மோகம் அடைய வைக்கிறது. கர்மத்திடத்திலே கொண்டு போய் என்னை மோகம் அடைகிறது. கர்மத்திடத்திலே மோகம் அடைய வைக்கிறதுன்னா அங்க யாரெல்லாம் வந்துருவா மோகத்துல இருப்பா? கர்மம் மோகம், அந்த வாசனா மோகம், விருப்பு வெறுப்பு மோகம், அகங்காரி மோகம், அறியாமை, அகங்காரியத்தினுடைய அறியாமை மோகத்திலே அவன் இருக்கிறான். அப்ப இதெல்லாம் பின்னாடியே வரும். இதிடத்திலிருந்து, இந்த கர்மத்திடத்திலும் இருந்தும் கர்ம வாசனைகளிடத்திலிருந்தும் ஒரு ஜீவன் வைராகியம் பெற வேண்டும் என்றால் ஊதயகா என்று சொல்லக்கூடிய இந்த எண்ண பதிவுகள் வாசனைகள் இருக்கு அல்லவா, அதுதானே உந்து சக்தியா இருக்கு. அந்த உந்து சக்தியானது வறுத்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது சொல்லுவது பாகவதம் சைக்காலஜிக்கலாக உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் விதவிதமான புஸ்தகங்கள் எழுதுகிறார்கள். 4 அழகான சொற்களை பயன்படுத்தி அவர்கள் ஒரு பெரிய ஒரு 200 பக்கம் 300 பக்கத்துக்கு உலகத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகம் எழுதும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா அதை இங்க போற போக்குல ஒரு சொல்லுல 2 சொல்லுல ஒரு வார்த்தையில 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் இப்ப மகரிஷியும் வியாச பகவான். இதை எடுத்துக்கொண்டுதான் புஸ்தகத்தை எழுதக்கூடியவர்கள் ரொம்ப உலகமே போற்றக்கூடிய உன்னதமான அறிவாளி அப்படின்னு நமக்கு ஒண்ணும் இல்லை. அங்க இங்க இங்க என்ன இருக்கோ அதை அவர்கள் சொல்லவர். இன்னைக்கு பெரிய மருத்துவத்துறையில் பெரிய ஒரு துறை என்னவென்றால்
மனோவியாதிக்கு நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். சைக்கோ டாக்டர்ஸ், மனோ தத்துவ நிபுணர்கள் பாவம் ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து, லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து, பல மணி நேரம் காத்து இருந்து பல நாட்கள் செலவு செய்து கடைசியில அவர்களால் இந்த மன வியாதியை தீர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள்? நம்மை எப்பொழுதுமே துன்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலேயே வைத்திருக்கும்படியாக பார்க்க. இதுவும் நீங்க பாருங்கள், பசங்களை நினைச்சு பெற்றோர்களுக்கு மனசு அப்படியே வருது. அதற்காக மருத்துவர்கள். அப்பா அம்மாவை நினைச்சு பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அதனால நான் மருத்துவர். உடல் வியாதியை நினைத்து மனதில் ஸ்ட்ரெஸ், அதனால நான் மருத்துவர். என்னென்னலாம் உபாயங்கள் இருக்குதோ எல்லா உபாயங்களையும் நம்மள்ட்ட திணிச்சு நிறைய பணத்தை நம்மகிட்ட இருந்து கறந்து கடைசி நம்முடைய வியாதியை குணப்படுத்த முடியாம வியாதியஸ்தனாகவே. இங்க இந்த ஸ்கந்தம் நீங்கள் மற்ற ஸ்கந்தங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு நீங்கள் மற்ற சாதனங்களை பின்பற்றுகிறீர்கள். எவ்வளவு அழகான மன அழுத்தம் உனக்கு இருக்காப்பா, அதற்கு மருந்து உனக்கு நான் தரேன். இந்த ஊதயா என்று சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் கர்மத்துக்கு காரணமாக இருக்குன்னா, அந்த கர்மங்கள் உன்னை தொடர்ந்து அழைத்து கொண்டு போய் உன்னை அலைகழிக்க வேண்டாம் என்றால், இந்த மனதில் இருக்கக்கூடிய ஊதயா வாசனைகளை, எண்ண பதிவுகளை எப்படி நீ மாற்று? என்ன அழகான சாதனங்கள் சொல்லப்பட்ட பார்க்க போகிறீர்கள். ஏதோ நான் உங்களுக்கு நிறைய மிகைப்படுத்தி சொல்வதை போல தெரிந்தால் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இங்கே சுக மகரிஷியே பரீட்சித் மகாராஜாவிற்கு இந்த சாதனைகளை எல்லாம் சொல்லி கேள்வி அவ்வாறுதான் அமைகிறது. இந்த சர்க்கம் துவங்கும் போதே பரீட்சித் மகாராஜா கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். இந்த கேள்வி நமக்காக கேட்கப்படுகின்றது, பதில் நமக்காக. ஏன்னா எல்லாவற்றுக்கும் காரணம், நம்மை உலகத்திடத்திலே கொண்டு போய் நம்மை தள்ளுவதற்கு காரணம் வாசனை, நாம் சேர்த்த கர்ம வாசனை. நம்மை உலகத்திடத்திலிருந்து பிரித்து எடுத்து இறைவனிடத்திலே கொண்டு சேர்ப்பதும் வாசனா, பிரம்ம வாசனா, பக்தி வாசனா. ஒன்று காவர்க்கம், மற்றொன்று அபவர்க்கம். மனதை சம்ஸ்காரத்தின் மூலமாக உலகத்திடத்திலே கொண்டு போனால் பாவர்க்கம் தொடர்ந்து வரும். புண்ணியம் பாவம், புண்ணிய பாப பலன், சுகதுக்கம், அதிலிருந்து வரக்கூடிய பந்தம், அதிலிருந்து வரக்கூடிய பயம், அதிலிருந்து வரக்கூடிய மரணம், அதிலிருந்து வரக்கூடிய ஜனனம், அதிலிருந்து வரக்கூடிய ஆயுள், அதிலிருந்து வரக்கூடிய போகம், இதெல்லாம் பாவர்க்கம். இந்த வாசனைகளின் ஊதயகாசோட வாசனையின் மூலமாக உலகத்திடத்திலே போனால், மனம் உலகத்திடத்திலே கர்மத்தை சார்ந்து போனால் இதை தவிர்க்கவே முடியாது. அதே மனதை இறைவனின்பால் கொண்டு போனார். எப்படி கொண்டு போவது? அதுதான் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான சாதனங்கள்.
நம்ம என்னன்னா சாஸ்திரங்கள் பாவம் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டு போயிருக்காங்க அல்லவா, எவ்வளவு அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தார். தன்னுடைய மனதை எடுத்து ஒவ்வொரு அசைவுகளிலும் தன்னுடைய மனம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, எப்படியெல்லாம் இருந்தால் மனமானது சௌலபியமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் இல்லாது போனால் மனமானது கஷ்டப்படுகின்றது என்பதை அழகாக எடுத்து நாம் சொல்றோம் அல்லவா, ஆசிட் டெஸ்ட்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தன்னுடைய மனதை செதுக்கி அதில் கிடைத்த அனுபவத்தை தான் சாஸ்திரம் கொடுத்திருக்கிறது. சாஸ்திரம் பேசுவது என்பது யாரோ யாருக்காகவோ பேசுவது அல்ல. அது முழுக்க முழுக்க அனுபவ வார்த்தை. சுக்க மகரிஷி பேசுறார், நாரத மகரிஷி பேசுறார், சூத்த முனிவர் பேசுகிறார் சௌனகாதி முனிவர்களிடத்திலே, வியாச பகவான் பேசுகிறார், விதுரர் மைத்ரேயரிடத்திலே விதுரரிடத்திலே பேசுகிறார். இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது என்றால் புஸ்தகத்தில் இருக்கக்கூடியவற்றை உள்வாங்கி பேசுவதல்ல. 4 புஸ்தகத்திலிருந்து விஷயத்தை சேகரித்து பேசுவது அல்ல. அப்படி பேசினால் நிச்சயமாக நம்முடைய மனதிலே தைக்காது, நம்ம இடத்திலே சேராது, ஒட்டாது, நம்ம எவ்வகையிலும் மாற்றாது. நம்ம இடத்திலே ஒரு மாற்றத்தை இந்த சப்தம் நம்முடைய இடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அனுபவத்திலிருந்து பேசப்பட்டால். பாவம் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முதல்லயே காசை கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தா, இந்த ஞானம் உனக்கு கிடைக்கணும்னா 2000 கட்டு, 3000 கட்டு, 5000 கட்டு, அப்பதான் உனக்கு அறிவு கொடுப்பேன், இத்தனை காலங்கள் நீ வர வேண்டி இருக்கும், இவ்வளவு அமௌண்ட் நீ கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்லி ஒருவேளை சொல்லி இருந்தா நினைச்சு பாருங்கள். நம்முடைய ரிஷிகள் எவ்வளவு காருண்யம் பொருந்தியவர்கள். ஒரு ஜீவன் இந்த மனதுடன் போராடுகிறது, வாசனைகளுடன் போராடுகிறது. அந்த வாசனையினுடைய போராட்டம் தான் வெளியிலே கர்மமாக மிளறுகிறது. கர்மத்திலும் போய் இந்த ஜீவன் போராட ஆரம்பிக்கின்றது. இப்ப இந்த ஜீவனை கர்மத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால், வெளி உலக கர்மத்திலிருந்து ஜீவனை விடுவிக்க வேண்டுமானால் மனதில் இருக்கக்கூடிய இந்த வாசனைகளை, சம்ஸ்காரங்களை எப்படி மாற்றி அமைத்தால் ஜீவன் சௌலபியமாக தனக்குள்ளே ஆனந்தமாக இருக்கும். நாம வெளி உலகமானது மாறட்டும், என்னிடத்திலே மாற்றம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதுதான் அகங்காரத்தினுடைய உச்சநிலை. அனுபவங்கள் மாறட்டும், அனுபவங்கள் கொடுத்தவர்கள் மாறட்டும், காலங்கள் மாறட்டும், இடம் மாறட்டும், எல்லாம் மாறி 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 அமையட்டும், நிச்சயமாக நான் மனதளவிலே சௌலபியமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவனை போல மூடன் யாரும் கிடையாது. அவனை போல சோம்பேறி கிடையாது. அவனை போல அகங்காரி காரணம் என்ன? என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் விருப்பு வெறுப்பினாலே ஏற்படுத்தப்பட்ட, அந்த விருப்பு வெறுப்பினாலே ஏற்படுத்தப்பட்ட சம்ஸ்காரங்கள் விருப்பு வெறுப்போட ஒரு உலகத்தை தோற்றி. அப்போ இறைவனுடைய படைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல என்னுடைய படைப்பு அப்படின்னு ஒண்ணு போகிறார். பாருங்களேன், உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டுல
எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு சௌலபியமா இருக்கும், சுலபமா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு பொருளை வைத்திருக்கிறீர்கள். இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கட்டும், இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படி நீங்கள் ஒரு உங்களுடைய ஒரு உலகத்திடத்திலிருந்து நீங்கள் ஒரு வடிவத்தை அந்த அறைக்குள்ளே தோற்றுவித்தீர்கள். ஒவ்வொரு அறைக்குள்ளும் போனால் ஒரு வடிவம் இருக்கு. அது உங்களுடைய லோகம். நான் அந்த அறைக்குள்ளே வருகிறேன். வந்து என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு பொருள இந்த பொருள் ஏன் இங்க இருக்கு? இதை எடுத்து அங்க வையுங்கள். அங்க வச்சா அழகா இருக்கு. அந்த பொருள் எடுத்து அங்க வையுங்கள். ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய உலகமானது எனக்கு வேதனையை கொடுக்கும். அதனால என்ன பண்றேன்? இது இங்க இருந்து அங்க வச்சா நல்லா இருக்கும். அங்க இருந்து இங்க வச்சா நல்லா இருக்கும். இந்த பொருள் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இந்த பொருள் இங்க இருந்தா அது எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. எனக்கு இடைஞ்சலா இருக்கு இல்ல, எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்ல. உன்னை யாரு கேட்ட? நீ இருக்க போற நேரம் 5 நிமிடம், 10 நிமிடம், அல்லது மிஞ்சி போனா 1 மணி நேரம். படைப்பாளி அந்த வீட்டுல குடியிருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கான். நடுவுல நீ ஏன் போய் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சரி இல்ல, இது இந்த இடத்துல நல்லா இருக்கலாம், அந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கலாம். நீ யார் சொல்லுவதற்கு? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த எண்ணம் வருமா வராதா? அதே போலதான் இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்துல நாம சிறிது காலம் இந்த வாசனையை கொண்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வாழ வந்திருக்கோம். இதுல நாம உள்ள புகுந்து இவர்கள் சரியில்லை, நான் யாரு சொல்லுவதற்கு? இவர்களை முதல்ல தூக்கு, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். உங்கள்ட்ட யாரு கேட்டா? இவர்கள் எல்லாம் இங்க இருந்து முதல்ல அப்புறப்படுத்த வேண்டும். யாரு கேட்டா? இந்த பொருள் இங்க இருக்கவே கூடாது. இந்த நாடே இங்க இருக்கக்கூடாது. இந்த மனிதர்களே இங்க இருக்கக்கூடாது. இந்த செயலே இங்க நடக்கக்கூடாது. யாரு கேட்டா உன்னிடம்? எனக்கு கஷ்டமா இருக்கிறதே. ப்ராப்ளம். இறைவனுடைய படைப்பிலே நான் உள்ளே புகுந்து என்னுடைய வாசனைக்கு ஏற்ப ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லவா? என்னுடைய வாசனைக்கு ஏற்ப ஒரு உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும், அதுல நான் வாழ வேண்டும், அதுல விதவிதமான கர்மத்தை செய்து சந்தோஷப்பட வேண்டும் நினைக்கிறேன் அல்லவா? இதுதான் நம்முடைய தோல்வியினுடைய பிரயாணம். நம்முடைய வேதையினுடைய பிரயாணம் ஆரம்பம். எவ்வளவு அழகா கண்ணதாசன் பாடியிருக்காரு பாருங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் நாம நம்முடைய வாசனைக்கு ஏற்ப எல்லாமே நடந்து விட்டால் அப்ப தெய்வம் எதற்கு? எனக்கு நடக்கவில்லையே, எனக்கு நடக்கவில்லையே என்றால் நினைப்பதையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முக்கியமான ஒரு ஸ்கந்தம். ஏன்னா முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கலான ட்ரீட்மெண்ட். எடுத்த உடனே ஆரம்பிச்சிடறா. முதல் இந்த 7வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கிற இந்த ஊதையா மனம் வாசனையோட கூடிய ஒரு பொதி மூட்டை. அந்த வாசனை மூட்டையை நான் முதல்ல விடணும். அந்த மனம் வைராகியம் கொண்ட மனமாக மாறும். அதான் வைராகியம்னு சொல்லும் போது பதஞ்சலி முனிவர் பரம வைராகியம் அபர வைராகியம் 2ஆ பிரிக்கிறார். பர வைராகியம் என்பது கடைசியில பார்க்க போறோம். முக்திஹி ஆஷா, அது பர வைராகியம். அகங்காரத்தையே துறப்பதுதான் பர வைராகியம். மற்றதெல்லாம் அபர வைராகியம்.
விஷயங்களை துறப்பது, உடைமைகளை துறப்பது, உறவுகளை துறப்பது. உறவுகளை துறப்பதுன்னா உறவுடைய அந்த பற்றுதலை, விருப்பு வெறுப்பை துறப்பது, ஆசைகளை துறப்பது, இதெல்லாம் அபர வைராக்கியம். இது பண்றதுனால எனக்கு பரவைராக்கிய திருமணம் கிடைச்சிடாது. இதெல்லாம் வழிமுறைகள், சாதனை. என்னை சாத்தியத்திடத்திலே அழைத்து கொண்டு போறதுக்கு என்னை தயார்படுத்துவதற்குண்டான களம் அபர வைராக்கியம். அதைத்தான் இப்ப பண்ணுகிறேன். இந்த பாகவத்துல படிப்படியாக நம்மை அழைத்து கொண்டு போவதனுடைய நோக்கமே அபர வைராக்கியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அதுல என்னுடைய மனதுல வெளி உலகத்தை போய் தள்ளி, என்னை கொண்டு தள்ளி விதவிதமான கர்மத்திலே என்னை சதா ஈடுபடுத்த வைக்கிறது அல்லவா, அந்த கர்மத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள். அதுக்கு பெயர் ஊதயகா. அந்த ஊதயகா என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரங்கள் மனதிலே நிரம்பி இருக்கிறது. அதுதான் என்ன அலைகளாக உருப்பெறும். அந்த எண்ண அலைகள் தான் ஒருவனுடைய சுவாவமாக, அதுல பழகி 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 அது அவனுடைய சுவாவமாக, அந்த சுவாவத்திலிருந்து ஒருவன் விதவிதமான கர்மங்களை தோற்றுவிக்கிறான். அதிலிருந்து அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த இடத்துல சாஸ்திரமானது எப்படி இந்த மனதில் இருக்கக்கூடிய மனதை, வாசனைகளை எப்படி மாற்ற முயற்சி எடுக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு மனதளவிலே பாதிப்பு அடைந்திருந்தார், ஒத்துக்கவே மாட்டோம். எப்போதுமே நான் மனதளவிலே பாதிக்கப்பட்டேன், எனக்கு மருத்துவம் தேவை, நேற்றைக்கு ஒரு பெற்றோரிடத்தை பேசிக் கொண்டிருந்தேன். வாருங்கள், பேரண்டிங் வாருங்கள் கூப்பிடுறதுக்காக. இப்போ அவன் பையன் சொல்றான், ஒரு பக்கம் அப்பா அம்மா எங்களை போட்டு அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பசங்க எங்களை போட்டு அடிக்கிறாங்க, நாங்க என்ன பண்றோன்னே தெரியல. ரெண்டு பக்கமும் அடி வாங்குற ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பந்து போல 22 வீரர்கள் அடிப்பதை போல் நாங்கள் அடி வாங்கி கொண்டே இருக்கிறோம் சாமி, எங்களால தாங்கவே முடியல. அது தாம்பா, அது பெட்ரோல் முகாமே வச்சிருக்கோம் வா அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு டைம். அடி வாங்கிக்கிறாய், உனக்கு வலிக்கிறது அல்லவா? பயங்கரமா வலிக்கிறது, என்ன பண்றதுனே தெரியல. சரி, அப்ப இதுக்கு வா. மனதளவிலேயே நான் எப்படி அழகான, எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த செலவும் இல்லாமல், ஏன்னா நமக்கு ஒண்ணு கொடுனாலே மனசுல வலி வந்து, இதை கொடுத்துதான் பண்ணணுமா, இதை கொடுத்தாதான் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா உலகத்துல உயர்வானதை பெற வேண்டுமானால் தாழ்வானதை நான் கொடுத்தாதான் கிடைக்கும். முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன்று கொடுக்காமல் ஒன்று கிடைக்கின்றது என்றால் அது கிடைத்த உடனே போயிடும். ஒன்று எனக்கு கிடைக்கிறது, தக்க வைக்கிறேன்னா அதுக்கு உண்டான தகுதி எனக்கு வரணும்னா தாழ்வானதை கொடுக்கும். நம்மிடம் எதெல்லாம் உயர்வானது நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்தாதான் நாம நினைக்காத அந்த உயர்வான சாஸ்திரத்தினுடைய இறைவன் நமக்கு வரணும்னா யாகே நைகே அமிர்தத்வமானசு, தியாகத்தினால்தான் அமிர்தத்தன்மை அடையும். சாயங்காலம் பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு ஸ்கந்தம் ஊதயா. எவ்வளவு அழகான கேள்வி வருகிறது, அதற்கு எவ்வளவு அழகா பதிலை எடுத்துக் கொண்டு போகிறார். உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் இந்த மாதிரியான மனநிலையிலேயே பாதிக்கப்படும், வடிகால் தெரியாமல் இருந்தார். தயவுசெய்து கொஞ்சம் இந்த ஒரு ஸ்கந்தத்தையாவது கொஞ்சம் செவிமடுக்க சொல்லுங்க.
செலவு இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம அழகான மருந்து கிடைக்கிறது. பகவான் சுக மகர்ஷியின் மூலமாகவும், வியாச பகவான் மூலமாகவும், பரீட்சித் மூலமாகவும் அழகான மருந்தை கொடுக்கிறாங்க. வீட்டுல உட்கார்ந்து கேட்பதற்கு. நீங்க வாகனத்தை எடுத்துன்னு போன அவசியம் இல்லை. மருத்துவர்கிட்ட போய் நேரத்தை முன்னாடியே வாங்கணும் அவசியம் இல்லை. பணம் கட்டி தான் சேரணும் அவசியம் இல்லை. மாத்திரை மருந்து தேவையில்லை. இங்கு அழகான ரொம்ப அழகான பார்ப்போம். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.